பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை பார்க்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னங்க வாழ்க்கையில ஒரே போராட்டம், கவலை, கண்ணீர் இப்படியே நம்ம வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, வாழ்க்கையில இழந்தவைகளை திரும்ப பெற முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் ஒரு நபரை காட்டி கொடுத்து உங்க விசுவாச வாழ்க்கை அனல் மூட்டி எழுப்ப இந்த வேளை ஆண்டவராய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்களானா, தாவீது எதிரிகள் தாவீதை மிகவும் நெருக்கினார்கள். தாவீது நெருக்கப்படும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல போய் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, கர்த்தரிடம் கேட்கிறான், நான் எதிரியை பின்தொடரலாமா? கேட்ட பொழுது, நீ பின்தொடர், இழந்து அனைத்தையும் நீ என்ன பண்ணுவாய்? திரும்ப பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட இருந்த நபர்களை தாவீது அழைத்து கொண்டு போய் பின்தொடர்ந்து போகும் பொழுது தன்னோடு வந்த எல்லாரும் விடாய்த்து போய் சோர்ந்து போனார்கள். ஆனால் தாவீதோ விடாய்த்து போன நிலைமை வந்தாலும் தொடர்ந்து போய் எதிரிகளை பிடித்து எதிரிகளை முறியடித்தான். ஆமாங்க, இந்த வேளையில இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் சோர்ந்து போகிற நிலைமை உங்களுக்கு வறுமையானால், விடாய்த்து போகிற நிலைமை உங்களுக்கு வறுமையானால், கர்த்தராகிய ஆண்டவருடைய பாதத்துல அவருடைய சமூகத்துல உங்கள் இருதயத்தை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த சோர்வு வந்தாலும் பரவாயில்ல, சோர்வு நிமித்தம் தேவன் உங்களை பலப்படுத்தி உங்கள் எதிரிகளை முறியடிக்க அவர் கிருபை தருக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எதிரிகளை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது தேவன் நீங்கள் இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தாவீது எப்படி தன் இழந்த எல்லாவற்றையும் பின்தொடர்ந்து திரும்ப பெற்றுக்கொண்டானோ, அதே போல அதே அபிஷேகத்தையும் அதே ஆசீர்வாதத்தையும் தேவன் இந்த வேளையில உங்கள் மேல் வைக்கிறார். எதற்கும் கவலைப்படாதீங்க, எதற்கும் பயப்படாதிருங்க. தேவன் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு துணையா இருந்து அவர் சகலத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த பார்க்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்கள் தலைமையில் இருக்கிற அபிஷேகத்தை இன்னும் அனல் மூட்டி எழுப்புவதற்கும் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.